விருதுநகரில் மாநாடு நடந்து அடுத்து தேர்தல் நடந்தால் திமுகவுக்கு வெற்றிதான். 200 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என விருதுநகர் இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா? நம்முடைய டார்கெட் என்ன? வெல்வோம் 200. அதுக்காக உழைக்க நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஏழாவது முறையும் திமுகவை ஆட்சி அமைக்கும், வெற்றி பெற்று விடுவோம் என்று மெத்தனமாக இருக்க வேண்டாம் என்றும் திமுக இளைஞரணிக்கு முதலமைச்சர் அறிவுரை. இந்தியாவில் தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார், எல்லா ரேங்கிலும் தமிழ்நாடு நம்பர் 1 என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பாஜக கிளை செயலாளராக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி, நானும் ரவுடிதான் என கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஈரத்துண்டை தான் தந்துள்ளது, பாஜக கூட்டணியை 0 ஆக்குவோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சருக்கு அண்ணா அறிவாலய வடிவில் நினைவு பரிசு, வெள்ளி வாளையும் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மாற்றம் கொண்டு வரக்கூடியவர் மு க ஸ்டாலின் மட்டுமே என திமுக இளைஞரணி மாநாட்டில் கனிமொழி பேச்சு. இளைஞர்களும் பெண்களும் முதலமைச்சருடன் இருப்பதாக உறுதி. ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதியை தவிர, நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள், உற்சாக நடனமாடிய நிர்வாகிகள். வழக்குகளை காரணம் காட்டி அதிமுகவை பாஜக மிரட்டியுள்ளது. திருவிழா காலம் போல தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பாஜகவினர் வருவதாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி விமர்சனம். கேசையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். அதிமுக பாஜகவை எப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், விருதுநகர் மாநாட்டில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி உறுதி. இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு, இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல், சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் வாசித்து அளிக்கப்படும். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. மலேசிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை ரசித்து பார்த்த பிரதமர் மோடி. உலகுடன் இந்தியாவுக்கு தொடர்பை ஏற்படுத்தி தருவது தமிழ் மொழி என பிரதமர் மோடி மலேசியாவில் பேச்சு. மலேய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் முதல் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி. கொழும்புவில் நடந்த போட்டியில் நெதர்லாந்தை போராடி வீழ்த்தியது. இந்தியாவுக்கு எதிரான T20 லீக் போட்டியில் விளையாடுவது பற்றி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அந்நாட்டு அரசுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். போட்டி புறக்கணிப்பால் தங்களுக்கு ஏற்படும் பெரும் இழப்பிற்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு என இலங்கை கூறியிருந்த நிலையில் பரிசீலனை. விருதுநகரில் மாநாடு நடந்து அடுத்து தேர்தல் நடந்தால் திமுகவுக்கு வெற்றிதான். 200 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என விருதுநகர் இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா? நம்முடைய டார்கெட் என்ன? வெல்வோம் 200. அதுக்காக உழைக்க நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஏழாவது முறையும் திமுகவை ஆட்சி அமைக்கும், வெற்றி பெற்று விடுவோம் என்று மெத்தனமாக இருக்க வேண்டாம் என்றும் திமுக இளைஞரணிக்கு முதலமைச்சர் அறிவுரை. இந்தியாவில் தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார், எல்லா ரேங்கிலும் தமிழ்நாடு நம்பர் 1 என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பாஜக கிளை செயலாளராக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நானும் ரவுடிதான் என கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஈரத்துண்டை தான் தந்துள்ளது. பாஜக கூட்டணியை 0 ஆக்குவோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சருக்கு அண்ணா அறிவாலய வடிவில் நினைவு பரிசு, வெள்ளி வாளையும் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மாற்றம் கொண்டு வரக்கூடியவர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே என திமுக இளைஞரணி மாநாட்டில் கனிமொழி பேச்சு. இளைஞர்களும் பெண்களும் முதலமைச்சருடன் இருப்பதாக உறுதி. ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதியை தவிர, நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள், உற்சாக நடனமாடிய நிர்வாகிகள். வழக்குகளை காரணம் காட்டி அதிமுகவை பாஜக மிரட்டியுள்ளது. திருவிழா காலம் போல தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பாஜகவினர் வருவதாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி விமர்சனம். கேசையெல்லாம் காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். அதிமுக பாஜகவை எப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். விருதுநகர் மாநாட்டில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி உறுதி. இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் வாசித்து அளிக்கப்படும். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. மலேசிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை ரசித்து பார்த்த பிரதமர் மோடி.
உலகுடன் இந்தியாவுக்கு தொடர்பை ஏற்படுத்தி தருவது தமிழ் மொழி என பிரதமர் மோடி மலேசியாவில் பேச்சு. மலேய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் முதல் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி. கொழும்புவில் நடந்த போட்டியில் நெதர்லாந்தை போராடி வீழ்த்தியது. இந்தியாவுக்கு எதிரான T20 லீக் போட்டியில் விளையாடுவது பற்றி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அந்நாட்டு அரசுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். போட்டி புறக்கணிப்பால் தங்களுக்கு ஏற்படும் பெரும் இழப்பிற்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு என இலங்கை கூறியிருந்த நிலையில் பரிசீலனை.